7/9/2025 சாமூர்தி SM 19 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு அது பார்த்துடலாம். நேற்றைக்கு பாருங்கள், 6ஆம் தேதி காருண்யா 722 நம்ம கொடுத்தது. 6ஆம் தேதிக்கு என்ன கொடுத்துருக்குறோம், 6ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். 6ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், ஆனால் பி போர்டுக்கு 6 வந்திருக்கு. 5ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம், எங்கே வேணாலும் வரலான்னு. சி போர்டுக்கு 5 வந்திருக்குது. 65 நம்மளுக்கு பாஸு. ஏ போர்டில் 7 கொடுத்துருக்கோம், 7க்கு பதிலாக 2 வந்திருக்குது, பவரில் வந்திருக்குது. இன்றைக்கி 4D ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 265 4 2 6 5 சரிங்களா. நம்ம 4 கொடுக்கல, 6 2 5லாம் 2ம் கொடுக்கல, 6 5 கொடுத்துருக்குறோம். 2 நம்பர் பவரில் வந்துருக்கு, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு இதாகவே வந்திருக்கும். 2D நம்மளுக்கு இங்கே ஏதாவது வின்னிங்காக வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 65ங்கிறதுக்கு 5 1 கொடுத்துருக்கோம், 1க்கு பதிலாக 6 தான் வந்திருக்கு. 65 56ங்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா 1 7 62, 1க்கு பவர் 6 7க்கு பவர் 2 பவரில் தான் வந்திருக்குது. டபுள்ஸ் எதுவும் வர கிடையாது. நம்மளுக்கு இங்கே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 651 கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 65ன்னு வரும். இந்த ஒரு செட்டு பாஸ் ஆகும். ஆக மொத்தம் ஆல் போர்டில் நம்ம கொடுத்த 6 வின்னிங் வந்திருக்குது சரிங்களா. பவர் நம்பர் 4ஆம் நம்பர் டி போர்டுக்கு இருக்குது சரிங்களா. நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் ஆகிருக்குது. 65ங்கிறது எங்கே வேணாலும் வரலாம், இருந்தாலும் கொஞ்சம் சொதப்பலாக தான் போயிருக்கு. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை போயிடலாம் சரிங்களா. சாமூர்தி SM 19 உண்டான கணிப்பு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 7ன்னு கொடுத்துருக்குறேன் சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 5ஆம் நம்பர், 9க்கு பவர் 4 7க்கு பவர் 2 5க்கு பவர் 0 சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 1, பி போர்டில் 9 3, சி போர்டில் 0 7. நாளைக்கு திரும்பவும் 5ஆம் நம்பர் 1 உள்ளே வரலாம், இல்லை வராமலேயும் போகலாம். ஏன்னா 0வோ 5 ஏதாவது ஒன்று உள்ளே வரலாம், இல்லைன்னா டபுள்ஸுக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் நம்ம ரெண்டையுமே கொண்டு வந்திருக்கிறோம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 69 45 35 87 95 60 16 30 சரிங்களா. இது அப்படியேவும் வரலாம், ரொட்டேட்டிவ் ஆகலாம். 9 வந்தால் 69 19 96 91 வரலாம் சரிங்களா. 95 90 09 59 வரலாம். 7 வந்தால் 87 37 78 73ங்கிற மாதிரி நம்பர் வரணும் சரிங்களா. 5 வந்தால் 45 95 இல்லை 59 54ங்கிற மாதிரி, 35 85 58 53ங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் வரணும். பார்க்கலாம். நாளைக்கு பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் தான் வரணும் சரிங்களா. 199% டபுள்ஸ் தான் வரணும் நாளைக்கு. ஆனால் டபுள்ஸ் இறக்குறாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரங்களில் டபுள்ஸ் வந்தாலும் டபுள்ஸ் இறக்க மாட்டாங்க. ஏன்னா டபுள்ஸ் தான் நாளைக்கு வரணும். அப்படி வந்தால் 7 5 4 3 நம்பருக்கு ரொம்ப முக்கியம். 7க்கு பவர் 2 5க்கு பவர் 0 4க்கு பவர் 9 இந்த மாதிரி இறங்கலாம். அதேமாரி டார்கெட்டில் 6ஆம் நம்பரும் இருக்குது சரிங்களா. 6 1 டபுள்ஸாகவும் வரலாம் சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததுக்கு 690 503 135 037 495 160 078 027 சரிங்களா. இந்த மாதிரி இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு நாளைக்கு. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கிற நம்பர் மட்டும் வைங்க சரிங்களா, இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் எனக்கு தோன்ற நம்பர் நான் வச்சுருக்கிறேன். எந்த நம்பர் வரலான்னா இது அப்படியே ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு எப்போவுமே இங்கே நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிட்டு இருக்குது. அதுலேருந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. போர்டில் எடுக்கிற நம்பரில் 7 நம்பரில் நம்மளுக்கு 4 நம்பர் உள்ளே வரணும், 4D நம்பர் உள்ளே வரணும். ஆனால் ஒரு நாள் 2 நாள் அப்படி போகலாம். ஆனால் முக்கியமாக வந்துடணும் சரிங்களா. அதை நம்ம கொஞ்சம் சூஸ் பண்ணி வைக்கணும். நம்ம கொடுக்குற அந்த போர்டுக்கு இந்த நம்பர் தானே, ஆனால் அதை அப்படியே அடிக்கிறது கிடையாது. போர்டு சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளோட வின்னிங் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்கலாம். இருந்தாலும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நம்பருக்கு நம்ம சொல்லலாம். என்னடா 5 நம்பரே நம்ம ஜாஸ்தி தான், இருந்தாலும் வேறு வழி கிடையாது. 0 7 4 1 5 இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 93 5 07 இந்த நம்பர்கள் பி போர்டுக்கு அதிகபட்சமாக நம்ம கொடுக்குறதுல அதிகபட்சமாக வர்ற நம்பர்களை நம்ம சொல்கிறோம். ஏ போர்டில் சில நேரம் கொடுக்குற நம்பர் அப்படியே அடிச்சுருவாங்க, இல்லைன்னா பவரில் வரும், அவ்வளோதான் சரிங்களா. பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம அடிக்கடி கொடுக்குற நம்பரில் இப்படி தான் மாறி வந்துக்கிட்டு இருக்குது. ரெகுலராக சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு அது தெரியும். அது ஃபாலோவும் பண்ணணும், எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு
கண்டிப்பாக இதில் 3 நம்பர் உள்ளே வந்துடும், 4 நம்பரும் உள்ளே வந்துடுது. 3 நம்பரும் நம்ம கழிக்கணும். ஆல்ரெடி நம்ம 3 நம்பரை கழித்து தான் கொண்டு வரோம். நீங்களும் ஒரு 3 நம்பரை எது வராதுன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி போட்டிங்கன்னா 4 நம்பர் வின்னிங் எடுக்கலாம். இல்லைன்னா 3 நம்பராவது நம்மளுக்கு அட்லீஸ்ட் பாஸ் ஆகணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுங்கள். பிசி எப்படி வரலாம், இன்றைக்கி என்ன வந்துச்சு, 65 வந்துச்சு. நான் சொல்கிறது என்னென்னா, எப்படி வந்தது, 6 பி போர்டுக்கு வந்துருக்குது. சரிங்களா? 5 சி போர்டுக்கு வந்துருக்குது. அந்த மாதிரி கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, 68 29. நமக்கு என்ன வந்து 29 சி போர்டில் வச்சுருக்கோம், 9 ஏ போர்டில் உள்ளது சி போர்டுக்கு வந்திருக்கா, 2 இங்கே போயிருக்கா, 8 மேலே போயிடுச்சு. அந்த மாதிரி போர்டு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் பிளானிங் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம அப்படியே நிறைய வைக்கும்போது கண்டிப்பாக கொடுக்க முடியாது. சேனலில் பார்க்குற நண்பர் நிறைய பேர் பார்க்குறதுனால அவங்க பார்க்குற நண்பர்கள் யாராவது ஒரு 10 பேர் 20 பேர் அந்த வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.